உலகம் உங்களை சோதனையால் சூழ்கிறதா? எப்படி வெளியேறுவது என்று வழியை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? எப்படி நான் இதிலிருந்து மீளப் போகிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? இவ்வளவு பெரிய நஷ்டம், இவ்வளவு பெரிய தோல்வி, இவ்வளவு பெரிய இழிவு, யார் என்னை இதிலிருந்து மீட்க முடியும்? நான் இனிமேல் உயிர் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன் என்ற தயக்கமா, என்ற கேள்வியா? மரணத்தை தேடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறீர்களா? கொஞ்சம் பொறுத்து அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த ஹதீஸை மனதில் பதிய வையுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இப்னு அப்பாஸுக்கு சொன்னார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்கள் சிறு வயதில் இருந்தபோது அந்த அறிவுரை எமக்கும் தான். அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கும் உங்களுக்கும் சொல்வதாக நினையுங்கள், யாரும் இந்த உலகத்திலே பலமுள்ளவர்கள் அல்ல, யாரும் இந்த உலகத்திலே சோதனையிலிருந்து நீங்கியவர்கள் அல்ல, யாரும் இந்த உலகத்திலே கஷ்டங்களை சந்திக்காதவர்கள் அல்ல, எல்லோரும் இந்த உலகத்திலே அவர்களுடைய சக்திக்கு ஏற்ப சிரமத்திலும் கஷ்டத்திலும் தான் வாழ்கிறார்கள். இப்னு அப்பாஸை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா குலாம், சிறுவனே, இன்னி உஅல்லிமுக கலிமாத்தின், உனக்கு சில வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறேன். யஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதக், அல்லாஹ்வை நீ பாதுகார், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். யஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக், அல்லாஹ்வை நீ பாதுகாத்தால், அல்லாஹ்வுடைய சட்டங்களை நீ பாதுகாத்தால், அல்லாஹ் விதித்த வரைமுறைகளை நீ பாதுகாத்தால், அல்லாஹ்வை உனக்கு உதவி செய்யக்கூடியவனாக நீ பார்ப்பாய். இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், எதையாவது கேட்க வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்திலே கேள். வ இதா ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், எதை கொண்டாவது பாதுகாப்பை தேட வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை தேடு, அல்லாஹ்விடத்திலே உதவி தேடு. வஅலம், அறிந்து கொள் இப்னு அப்பாஸே, அன்னல் உம்மத லவ் இஜ்தமஅத் அலா அன் யன்ஃபஉக லம் யன்ஃபஉக பிஷைஇன் இல்லா கத் கதபஹு அல்லாஹு லக் வ லவ் இஜ்தமஉ அலா அன் யதுர்ருக பிஷைஇன் லம் யதுர்ருக பிஷைஇன் இல்லா கத் கதபஹு அல்லாஹு லக். வானத்தில் பூமியில் உள்ள எல்லாரும் உனக்கு ஒரு நன்மையை அளிக்க ஒன்று கூடினால் அல்லாஹ் நாடாமல் அந்த நன்மையை உனக்கு கொடுக்க முடியாது. வானத்தில் பூமியில் உள்ள எல்லோரும் உனக்கு ஒரு தீமையை அளிக்க ஒன்று கூடினால் அல்லாஹ் நாடாத வரை அந்த தீமையை உன்னிடத்திலே கொண்டு வர முடியாது. உங்களுடைய கடனை நீக்க முடியாது, உங்களுடைய நோயை நீக்க முடியாது, உங்களுடைய கவலையை நீக்க முடியாது, உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை நீக்க முடியாது. ஒட்டுமொத்த உலகம் ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ் நாடாதவரை, அல்லாஹ்வுடைய நாட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தால் உலகமே தடுத்தாலும் அந்த உதவியை நீங்கள் அடைவதில் இருந்து அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தே தீருவான். ஏன்? அவன் அல் காதிர், அவன் அல் கதீர், அவன் அல் முக்ததிர். அவனுடைய ஆற்றலை எதுவும் மிஞ்சாது. கவலையில் இருப்பவரை அல்லாஹ்வை அழை, பிரச்சனையில் இருப்பவரை அல்லாஹ்வை அழையுங்கள், நோயில் இருப்பவர்களை அல்லாஹ்வை அழையுங்கள், சிரமத்தில் இருப்பவர்களை அல்லாஹ்வை அழையுங்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த தேவையாக இருந்தாலும், எது உங்களுக்கு வேண்டும் என்றாலும் ரப்பிடத்திலே கேளுங்கள். அவனுடைய ஆற்றலில் எதுவும் குறைந்து விடாது கேட்பதால். உலகத்தில் உள்ள எல்லோரும் ஒரு மைதானத்திலே ஒன்று சேர்ந்து ஒரே நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே அவனுடைய தேவைகள் அனைத்தையும் கேட்டாலும், அல்லாஹ் அந்த தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றினாலும், கடலில் ஊசியை முக்கி நுழைத்தால் கடலின் நீரிலிருந்து அந்த ஊசி எந்த நீரை குறைக்குமோ அந்த அளவு கூட அல்லாஹ்வுடைய கஜானாவில் குறைந்திருக்காது. அந்த அல் காதிரின் மீதா நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீர்கள்? சுப்ஹானல்லாஹ். அம்மை யுஜீபுல் முத்தர்ர இதா தஆஹு வ யக்ஷிஃபுஸ் ஸூ வ யஜஅலுக்கும் ஹுலஃபாஅல் அர்த் இலாஹும் அல்லாஹ். கஷ்டத்திலே சிக்கி தவிப்பவன் அழைக்கும் போது அந்த அழைப்பிற்கு பதில் கொடுப்பவன் யார்? அல்லாஹ்வை தவிர வேறொரு இலாஹா இருக்கிறார்? கடவுளா இருக்கிறார்? அந்த ஒரே இறைவன் அல்லவா உங்களுடைய சிரமங்களை நீக்குபவன், உங்களுடைய கஷ்டங்களை நீக்குபவன், உங்களுடைய பிரச்சனைகளை நீக்குபவன், உங்களுடைய கடனை நீக்குபவன், உங்களுடைய நோயை நீக்குபவன், உங்களுடைய இழிவை நீக்குபவன், உங்களுக்கு கண்ணியத்தை தருபவன். மனிதர்கள் எல்லோரும் திட்டட்டும் உங்களை அழிப்பதற்கு, அல்லாஹ் ஒருவன் உங்களோடு இருந்தால் எதுவும் செய்ய முடியாது. உங்கள் கண்ணியத்தை பாழாக்குவதற்கு ஒட்டுமொத்த உலகமும் ஒன்று சேரட்டும், அல்லாஹ் உங்களோடு இருந்தால் வேறு யார் வேண்டும்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு சஹாபாக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தாமதமாகும் போது சொன்னார்கள், யா அல்லாஹ், இவர்கள் என்னை புறக்கணித்தாலும் நீ என்னோடு இருக்கும் வரை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று. அந்த அல்லாஹ்வின் மீது எப்போது நம்பிக்கை வைக்கப் போகிறோம்? அந்த அல்லாஹ்வை எப்போது அழைக்கப் போகிறோம்? மூசா அழைத்தார் அலைஹிஸ்ஸலாம், ஒரு நபி அழைத்தார்கள். இன்னா லமுத்ரகூன், மூசாவின் சமூகம் சொன்னது, மூசா எங்களை கைவிட்டு விட்டீர். முன்னால் கடல், பின்னால் ஃபிரௌன், அழிந்து விட்டோம் மூசா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் மீதுள்ள குத்ரத்தின் நம்பிக்கை வைத்து சொன்னார்கள், கல்லா இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன். அல்லாஹு அக்பர். என்ன ஆற்றலின் வார்த்தை பாருங்கள்.
இயற்கை அழிவை தர காத்துக் கொண்டிருந்தாலும் என் ரப்பின் மீது நம்பிக்கை இருக்கிறது. கல்லா இன்ன மஇய ரப்பி, என் ரப்பு என்னோடு இருக்கிறான். லயஹ்தீன், அவனுக்கு வழிகாட்டுவான். மூசா, உன் கையில் இருக்கக்கூடிய கம்பை கொண்ட அந்த கடலை பிள. அல்லாஹ்வுடைய குதிரத்தின் மீது ஆற்றல் வைத்திருந்ததால். இப்ராஹிம், நெருப்பு வீசப்பட போகிறது, நெருப்பு சுட்டரித்து அழித்துவிடும். பயந்தார்களா? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல், என் ரப்பு என்னோடு இருக்கிறான், நெருப்பை படைத்தவன் அவன். வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அந்த நெருப்புடைய ஆற்றல் அவரிடத்தில் இல்லையா? அல்லாஹ் மாற்றினான் அந்த நெருப்பை குளிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இப்ராஹிமுக்கு அலைஹிஸ்ஸலாம். யார் யூனுஸை பாதுகாத்தார்கள்? அல்லாஹ் சொல்கிறான், வதன்னூனி இஸ் ذهب مغاضبا فظن ان لن تقدر عليه. கோபத்தோடு யூனுஸ் கிளம்பி சென்றார். அல்லாஹ்வுடைய விதியிலிருந்து எதுவும் தனக்கு தீங்கிழைத்து விடாது என்று. அல்லன் நக்திர அலைஹி, கதர், அல்லாஹ்வுடைய கதர் என்ற, அல்லாஹ்வுடைய காதிர் என்ற வார்த்தைக்கு கதர் என்ற அர்த்தம் இருக்கிறது என்று சொன்னோமா இல்லை? அல்லாஹ்வுடைய விதி அல்லன் நக்திர அலைஹி, அதைத்தான் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஆற்றலின் மீது நம்பிக்கை இல்லாமல் என்று மொழிபெயர்த்து விடக்கூடாது. அல்லாஹ் தனக்கு தீயதை அவனுடைய கதரில் இருந்து கொடுத்து விட மாட்டான் என்ற நம்பிக்கையில் அவர் சொல்கிறார் கோபத்தில். ஃபனாதா ஃபி ظுலுமாத், அந்த மீன் வயிற்றில் அகப்படுகிறார். அந்த இருள் சூழ்ந்த அந்த மீன் வயிற்றில் இருந்து கொண்டு அழைக்கிறார், யூனுஸ், அல்லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், நான் பலகீனமானவன், அநீதம் செய்து விட்டேன். லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக், நீ பரிசுத்தமானவன், எனக்கு உதவி செய் என்று. ஃபஸ்தஜப்னா லஹு, அவருடைய அழைப்பை அல்லாஹ் செவிமடுத்தான். வனஜ்ஜைனாஹு மினல் கம், அந்த சோதனையில் இருந்து, அந்த பிரச்சனையில் இருந்து யூனுஸை அல்லாஹ் பாதுகாத்தான். அல்லாஹ்வை அழைத்ததால் அந்த இருள் சூழ்ந்த அந்த இடத்திலிருந்தும், அந்த மீன் வயிற்றிலிருந்தும் தன்னை வெளியே கொண்டு வருவான் என்று அல்லாஹ்வுடைய ஆற்றலால். என் மீனும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான், கடலும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான், மலையும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான், வானமும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான். எதுவும் இந்த பூமியில் அவனுடைய குதிரத்தில் இருந்து நீங்கியது அல்ல. அல்லாஹ் அந்த சோதனையிலிருந்து யூனுஸை பாதுகாத்தான். வகதாலிக நுன்ஜில் முஃமினீன், நற்செய்தி சொல்கிறான் அல்லாஹ், இப்படித்தான் அல்லாஹ் முஃமின்களை பாதுகாப்பான். அழையுங்கள் என்னை, எந்த இருள் சூழ்ந்தாலும் அழையுங்கள் என்னை, எனக்கு முன்னால் பணியுங்கள், என்னிடத்திலே கேளுங்கள், நான் தருகிறேன். ஒவ்வொரு இரவும் முதல் வானத்திற்கு அல்லாஹ் இறங்கி வருகிறான். என்னை அழைப்பவர்கள் உண்டா, அந்த அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன் என்று சொல்கிறான். அல்லாஹு அக்பர். யார் நஷ்டவாளிகள்? ஏன் சோதனையில் இன்னும் இருக்கிறோம்? யார் ஐயூபை குணப்படுத்தியது நோயிலிருந்து? வ அய்யூப இஸ் நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனிய துர், ஆண்டுகளாக ஐயூப் மிகப்பெரிய நோயால் அவதிப்பட்டார். ஒரு நபி. நோய் என்பது எல்லாருக்கும் பொதுவானது. அல்லாஹ் யாரை நோயை கொண்டு சோதிக்க நாடுகிறானோ சோதிப்பான். எப்படி அல்லாஹ் வெளியாக்கினான்? அன்னி மஸ்ஸனிய துர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், அளவற்ற அருளாளனே, நோயிலே பாதிக்கப்பட்டிருக்கிறேன், என்னை குணப்படுத்தி என்று அழைத்தார். ஃபஸ்தஜப்னா லஹு ஃபகஷஃப்னா மா பிஹி மின் துர்ரின், அல்லாஹ் அதை நீக்கிறான். இன்று ஒரு நோய் ஒரு எல்லையை கடந்து விட்டால், மரணம் என்று மருத்துவர் சொல்லிவிட்டால், அவ்வளவுதான் நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள். இல்லை கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த நிலையையும் அல்லாஹ் மாற்றுவார் அவன் நாடினால். உலகத்திலே கொடிய நோய் கேன்சர், அதனுடைய 4வது தரத்தை நீங்கள் சென்றாலும் நம்பிக்கை இழக்காதீர்கள், நம்பிக்கை இழக்காதீர்கள். உங்கள் மரணத்தின் கடைசி முடிவு வரை அல்லாஹ் என் நோயை குணப்படுத்துவான் என்றால் நம்பிக்கையில் அல்லாஹ்வை அழைத்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நம்பிக்கையோடு அழையுங்கள், உறுதியோடு அழையுங்கள், என் ரப்பு குணப்படுத்துவான், வற்புறுத்துங்கள் அவனை, என்னை குணப்படுத்து என்று. அவனை யாரும் வற்புறுத்தி விட முடியாது. உங்களுடைய ரப்பு அவன். وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ, என்னை பற்றி கேட்டால் நபியே நீங்கள் சொல்லுங்கள், நான் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கிறேன் என்று. சுப்ஹானல்லாஹ். சுலைமானுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தவன் யார்? அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். நபி யூசுஃபை, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அந்த வரலாற்றை சொன்னால் நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் பூரித்துவிடும். அவ்வளவு சோதனைகளையும் தாண்டி ஒரு சந்தையில் விற்கப்பட்ட ஒரு மனிதரை அந்த நாட்டின் மந்திரியாக ஆக்கியவன் யார்? அல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்முடைய ரசூல். யாரின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள்? யாரை அழைத்தார்கள்? அல்லாஹு அக்பர். கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள். மக்காவிலே உள்ளவரிடத்திலே முஹம்மது ரசூல் இப்படி சோதிக்கப்படுகிறார். உங்களிடத்திலே அவர் பின்னால் காலத்திலே பல நூற்றாண்டுகள் கழித்து, பல 1000 ஆண்டுகள், பல 2000 ஆண்டுகள் கழித்து இவரை பின்பற்றக்கூடிய மக்கள் லட்சோப லட்ச, மில்லியனாக, உலகத்தின் பெரும் எண்ணிக்கை தொகை இவர்களை ரசூலாக ஏற்றுக்கொண்டு வாழும் என்று சொன்னால் அந்த மக்காவில் உள்ள யாராவது நம்பி இருப்பார்களா? ரசூலுல்லாஹ் யாரை நம்பினார்கள்?
யாரை நம்பினார்கள்? தாயிஃபிலே கஷ்டப்பட்டு மக்காவாதிகள் புறக்கணிக்கிறார்கள். தாயிஃபாசிகள் கல்லை கொண்டு எரிந்து விரட்டி விடுகிறார்கள். சோதனையால் அகப்பட்டு எங்கே செல்வது என்று தெரியாமல் வரும்போது ஸைத் அவர்கள் கேட்டார்கள் ரசூலுல்லாஹ் இடத்திலே, யா ரசூலல்லாஹ், மக்காவில் உள்ள மறுபடியும் நுழைய போகிறீர்கள், உங்களை அவர்கள் தானே வெளியாக்கினார்கள். யா ஸைத், இன்னல்லாஹ ஜாஇலுன் லிமா தரா ஃபர்ஜன் வ மக்ரஜன் வ இன்னல்லாஹ நாஸிருன் தீனஹு. அல்லாஹ் அக்பர். இன்னல்லாஹ நாஸிருன் தீனஹு. அவனுடைய தீனுக்கு அல்லாஹ் உதவி செய்வான், வெற்றி அளிப்பான். இந்த நிலையை அல்லாஹ் மாற்றுவான். ஸைதே, ஹந்தக்குடைய யுத்தம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து முறையிடுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், ஒரு பாறையை எங்களால் உடைக்க முடியவில்லை, பசி அவர்களை வாட்டுகிறது. ரசூலுல்லாஹ் வயிற்றிலே கல்லை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள், 2 கற்களை. பசியால் மிக ஒரு ஆயுதம் கொடுக்கப்படுகிறது உடைப்பதற்காக. பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று கூறி அடித்தார்கள் அந்த கல்லை, அந்த பாறையை. அடிக்கும் போது சொன்னார்கள், அல்லாஹு அக்பர் உஅதீது மஃபாத்திஹ ஷாம், ஷாம் தேசத்துடைய சாவிகள் கொடுக்கப்படுவதை பார்க்கிறேன். 2வது முறை அடித்தார்கள், உஅதீது மஃபாத்திஹ ஃபாரிஸ், ஃபாரிஸ் கோட்டையின் சாவிகள் கொடுக்கப்படுவதை பார்க்கிறேன். 3வது அடி அடித்தார்கள், எல்லாம் உடைந்தது. சொன்னார்கள், உஅதீது மஃபாத்திஹல் யமன், யமன் தேசத்துடைய சாவிகள் கொடுக்கப்படுவதை பார்க்கிறேன். முனாஃபிக்குகள் சிரித்தார்கள். கல்லை கட்டிக்கொண்டு வயிற்றிலே பசியால் சுமந்து கொண்டு போரை எப்படி எதிர்நோக்க முடியும் என்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இவர் யமன் தேசத்து, ஃபாரிஸ் தேசத்து, ஷாம் தேசத்துடைய ஆட்சிகள் ஒப்படைக்கப்படும் என்று சொல்கிறார். கேலியாக இல்லையா என்று கேலி செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ். ஹப்பாப் இப்னு அரத் ரசூலுல்லாஹ்விடத்திலே ஓடி வந்தார்கள், எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய மாட்டீர்களா? ஹப்பாப், இதற்கு முன்னால் உள்ள சமூகம் சோதிக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்காக. ஒரு மனிதரை கொண்டு வருவார்கள், 2ஆக பிளந்து விடுவார்கள். ஹப்பாப், ஒரு மனிதரை படுக்க வைத்து இரும்பு சீப்புகளால் சொறிவார்கள், எலும்புகள், தோள்கள், சதைகள் தீர்ந்துவிடும். ஹப்பாப், அவர் அல்லாஹ்வுடைய தீனிலிருந்து விலக மாட்டார். வல்லாஹி லா யுத்திம்மன்ன ஹாதல் அம்ர். ஹப்பாபே, அல்லாஹ் அவருடைய வார்த்தைகளை, அவருடைய காரியங்களை முழுமையாக்கியே தீர்வான். ஹப்பாப், அவனுடைய குதிரத்தின் மேல் நம்பிக்கை வையுங்கள். ஹப்பாப். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு அக்பர்.